ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் விடிகிறதாங்க தம்சம். காலையிலேருந்து மீன், கீரை அனைத்த பொருளும் வருமுங்க. எங்களுடைய கிராமத்தில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வருமுங்க. காய்கறிலேருந்து தக்காளி பழம் எல்லாம் அனைத்த பொருளும் வருமுங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம குழம்பு வைக்கலாமுங்க. மீன் வந்து கட்லா மீனுங்க. நல்லாவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அதுவும் போக உயிர் மீனுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்மாய்க்கு கம்மா தண்ணி கிடக்காங்க. தண்ணிக்கு அதுக்கு நல்லா மீன் நிறையா விட்டுருக்காங்க. தேவைப்பட்டால் போய் கம்மாயிலே போய் வாங்கலாமுங்க. இங்கே பாருங்கள், குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பாண்டு. நான் அந்த மீனை அறுக்கந்தட்டி குட்டி எந்திரிச்சே போக மாட்டேங்க, பக்கத்துலேயே உட்காந்துருப்பேங்க. குழம்பு வச்சு முடித்தா தாங்க அந்த இடத்த விட்டு சாப்பிட்டா தாங்க அந்த இடத்த விட்டு நகருவான். அதுக்கு தட்டி அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. குட்டி மீன் வந்து உயிர் மீனாக இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா சாம்பல் வச்சு தாங்க நாங்கள் வந்துட்டு அதை வந்து கட் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம கையில் அடிச்சிருமுங்க. அறுத்து முடிச்சுட்டு உரச ஆரம்பிச்சாச்சுங்க. அந்த விழுவிழுப்புலாம் போனால் தாங்க குழம்புக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நல்லாவே இருக்காதுங்க. நம்ம எவ்வளோ உரசுறோமோ அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குமுங்க குழம்பு. கெண்டை பொடி, இந்த மாதிரி கெளுத்தி மீன், இந்த மாதிரி ஒரு சின்ன மீன்லாம் வந்துருந்துச்சுங்க. எங்கே வாங்கி நமக்கு ஆசை இருந்தால் சாப்பிட முடியாது. நம்ம ஒரு ஆளுக்கு பார்க்க முடியாது இல்லையாங்க. குட்டீஸுகளுக்கு சுட்டியாக தாங்க இந்த மீன் வாங்குறது. ஏன்னா அந்த முள் போய் சிக்கிக்கிறோம் இல்லையா, அதுக்காகவே பயந்துக்கிட்டு அந்த மீன் தாங்க வாங்கி கட்லா மீன் இந்த மாதிரி பெரிய மீனுங்க வாங்கி நம்ம பயப்படாமல் உருவி கொடுக்கலாமுங்க. எங்களுடைய கிராமத்து குழம்ப பாருங்கள். முதல்ல சோம்பு போட்டுக்கிடுவீங்க, அடுத்தாப்பில் வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிடுவீங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு வந்து லேசாக நச்சுக்கிடுவீங்க அம்மியில். வெள்ளைப்பூடை வந்து நச்சு போட்டால் தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உரித்து போடுறது நல்லாவே இருக்காதுங்க. நான் பார்த்திங்கன்னா புளித்தண்ணி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தேவைப்படுற அளவுக்கு ஊற வச்சு மிளகா பொடியும் அதிலே கலந்து தனியாக கலந்து வச்சுட்டு தாங்க வதக்கிக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கினா பிறக்கும் தாங்க அதை தூக்கி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுருவீங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொலன்னு கொஞ்சம் நமக்கு தெரியுமுங்க, நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்தால் மறக்குந்தாங்க அந்த மீனை நம்ம அந்த அந்த மிளகா பொடியும் அந்த புளியும் நல்லா கொதிச்சா தாங்க அந்த மீனுக்கு சூப்பராகவும் உள்ளே போய் சார்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குமுங்க. நான் தனித்தனியெல்லாம் அரைச்சாந்துக்கிற மாட்டேங்க. மிளகா பொடியை ஒத்தாப்பில் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிறதுங்க. எங்களுடைய கிராமத்து குழம்பு இப்படி தாங்க வைப்போம். நீங்களும் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குமுங்க. பவின் குட்டி பல் விளக்கிட்டாரு. இன்னி அவனுக்கு சாப்பாடு போட்டே ஆகணும். கட்லா மீன்னாவே அவனுக்கு ஒரு சந்தோஷந்தாங்க. ஆமாம், பவித்ரா பாதி மீனுக்கு மேலே எடுத்து வச்சிருச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நான் ஸ்கூல் போயிட்டு வந்து பொரிச்சுக்குருவோம்ட்டு. நான் இன்றைக்கி சனிக்கிழமை தானே மெதுவாகவே வைப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி மீன் எடுத்தேன். அது பார்த்தா ஸ்கூல் ஆயிடுச்சுங்க. ஸ்கூலுக்கு கட்டாயம் போயே ஆகணும்ன்ட்டு கிளம்பிட்டாங்கங்க. அதுக்குள்ளேயும் நானும் டக்குன்னு வச்சு எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. நான் பொதுவாகவே கேஸ்லேயே வைக்க மாட்டேங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அவசரம் இந்த மாதிரி பால் காய வைக்கிறது இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு மட்டும்தாங்க வச்சுக்கிருவேன். மற்றபடி நான் விறகுல தாங்க சமைச்சா தாங்க ரொம்பவே பிடிக்கும். இல்லாட்டி அப்படிலாம் சமைக்கவே மாட்டேங்க. குழம்பு வச்சதுமே பார்த்திங்கன்னா மெதுவாக அதை கிண்டி எடுத்துக்கிறேனுங்க. மீனை போட்டதுமே அதுக்கப்புறம் தாங்க வெந்தா மரக்கு லைட்டாக ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வைக்கணுமுங்க. இல்லாட்டி லேசாக கிண்டினாவே கூழ் மாதிரி ஆகி போயிருமுங்க. பவித்ராவும் ஸ்கூல் கிளம்பிருச்சுங்க. சரிங்க, நம்ம